இது சினிமா இல்லை, இது ஒரு உண்மை கதை. வெல்கம் டு சர்வீஸ் கிளைமேக்ஸ். பொதுவாக எல்லாருக்குமே சுற்றுலா போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நண்பர்கள் கூட சேர்ந்து போகும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி போக முடியாதா அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சுற்றுலா போகிறாங்க ஒரு 11 பசங்க. அப்படி போகிற இடத்துல அங்கே ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்குது. கால் தவறி ஒருத்தன் பள்ளத்தில் விழுறான். இருந்தாலும் அவனை விட்டுறாம காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் மற்ற நண்பர்கள், கூட போன நண்பர்கள் போராடி காவல்துறை கைவிட்டாலும் இவங்க கைவிடலை. ஸோ ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்காங்க. அது எங்கே, என்ன நடந்தது, என்ன சம்பவம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்துல இருந்து சிறு வயதிலிருந்தே ஒன்னா பழகின நண்பர்கள் அடிக்கடி ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றது வழக்கமாக இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு வந்திருக்க ஒரு நேரத்தில் இவங்க ஒரு நாள் பிளான் பண்ணுறாங்க. ஒரு அழகான மலையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் அந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணுறான். அப்படி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வண்டியில் மெதுவாக அந்த மலைப்பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போகும்போது எப்போதும் மாதிரியே அந்த டூரிஸ்ட் பிளேஸும் ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. அவங்க எல்லா இடத்தையுமே ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் போகும்போது மட்டும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிருக்காங்க. யாருமே போகக்கூடாத ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாம இந்த 11 நண்பர்களும் உள்ள போறாங்க. அப்படி போகும்போது வரிசையா ஒவ்வொருத்தரா ஒரு பள்ளத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஆனா 5ஆவதா போன ஒரு நண்பர் மட்டும் அந்த பள்ளத்தை தாண்டும் போது செருப்பு வழுக்கி அந்த பள்ளத்துல விழுறாரு. அது வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு அது மிகப்பெரிய கொடூரமான பள்ளம், யாருமே அந்த பள்ளத்துல விழுந்தா உயிரோட வர முடியாது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அந்த குழியில எட்டி பார்த்துட்டு அவரோட நண்பர் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் எந்த சவுண்டுமே இல்லை. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருந்த 4 நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஓடி போய் ஹெல்ப்புக்கு மக்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அந்த கேப்ல இன்னொரு நண்பர் கொடுத்த சவுண்ட்ல உள்ள இருந்து சவுண்ட் வந்திருக்கு. குழிக்குள்ள விழுந்த பையன் சவுண்ட் விட்டுருக்கான். அதை கேட்ட மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம், ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அது மிகப்பெரிய பள்ளமா இருக்கு. முகப்பு பகுதி குறுகியதா இருக்கு. ஆனா உள்ள மிகப்பெரிய பள்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. இருந்தாலும் கண்டிப்பா காவல்துறை உதவி இல்லாம இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க இருந்த காவல்துறை, ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாரையும் போய் கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வந்தப்போ ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழியில விழுந்தவங்க இது வரைக்கும் பொழைச்சதே கிடையாது, அதனால நீங்க அப்படியே கிளம்பி ஊருக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட வந்த நண்பனை விட்டுட்டு நம்மளால போக முடியாது அப்படின்ட்டு மற்ற 10 ஃப்ரெண்ட்ஸும் நாங்க இவனை காப்பாத்தாம போக மாட்டோம் அப்படின்னு ஒத்த கால நின்றுருக்காங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி மழை பெய்யும் போது அந்த பள்ளத்தை பார்த்துதான் அவ்வளவு மழை தண்ணியும் உள்ள வந்திருக்கு. இருந்தாலும் அங்க இருந்த நண்பர்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த மொத்த சேறு சகதி மரக்கட்டைகள் எல்லாத்தையுமே அந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த பள்ளத்துல உள்ள வந்திருக்கு. அதை பார்த்த நண்பர்கள் உள்ள விழுந்த நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கறத நினைச்சு எல்லாருமே அந்த பள்ளத்தை சுத்தி படுத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் தண்ணி உள்ள போகதான் செய்யுது. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த காவல்துறையும் சரி, ஃபாரஸ்ட் ஆபீசரும் சரி, பொதுமக்களும் சரி யாருமே உள்ள இறங்குறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அந்த குழி அந்த அளவுக்கு ஆபத்தான குழி. அப்படியே நேரம் கடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு நண்பர் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட நண்பனை நான் உள்ள இறங்கி காப்பாத்துறேன் அப்படின்னு முன்னாடி வரான். இருந்தாலும் காவல்துறை அவனை அனுமதிக்கல. சுற்றி இருந்த பொதுமக்கள் நண்பன் காப்பாற்ற போறேன்னு சொல்றாங்களா, அவனை விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையும் அனுமதிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ஒரு நண்பன் அந்த பள்ளத்துல கயிறு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கிறான். கழுத்துல ஒரே ஒரு டார்ச் மட்டும் கட்டியிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு பயம் பயங்கரமா இருக்குது. ஒரு விதத்துல நம்ம நண்பனை காப்பாற்ற போறோம் அப்படின்ற ஆனந்தத்துல உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரத்துல போனதுமே அவனோட நண்பனை அவன் கண்ணால பாக்குறான். வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துல போறதுக்குள்ள கயிறும் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வெளியே இருந்த ஆபீசர்ஸ், பொதுமக்கள் எல்லாருமே இன்னமும் எக்ஸ்ட்ரா கயிறை கொண்டு வந்து ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் உள்ள போன நண்பன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாறையில உட்காந்துட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல எக்ஸ்ட்ரா கயிறு கொண்டு வராங்க. அந்த கயிறையுமே கனெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த நண்பன் இறங்க ஆரம்பிக்கிறான். உள்ள விழுந்த அவனோட உயிர் நண்பனை காப்பாத்துறதுக்காக. ஒரு வழியா உள்ள போய் சேர்ந்துட்டான். அங்க போய் பார்த்தா அவனோட நண்பன் பயங்கரமா ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வலி தாங்க முடியல. அவனை சுத்தி ஒரு கயிறு எடுத்து கெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த அடிப்பட்ட நண்பனால வலியை தாங்க முடியல. இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் போராடி அவன் உடம்பு ஃபுல்லாவே கயிறால சுத்தி அவனை அப்படியே தூக்கிட்டு மேல வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரத்திலே அவனுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கிறது. இடையில ஒரு பாறையில உட்கார்ந்து மறுபடியும் பொறுமையா மேல தூக்குறாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயங்கரமான பள்ளம் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டா போகாம குறுக்கு நெருக்கமா பயங்கரமான ஆழமா போயிட்டு இருந்திருக்கு.
அந்த பள்ளத்துல விழுந்த யாருமே இதுவரைக்கும் பொழைச்சதா இல்லை அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுது. இருந்தாலும் தன்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக இன்னொரு நண்பன் உள்ள தைரியமா இறங்கி அந்த அடிப்பட்ட நண்பனை வெளியே தூக்கிட்டு வந்ததுமே அங்க இருந்த காவல்துறையும் சரி, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் சரி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பள்ளத்துல இதுவரைக்கும் விழுந்தவங்க யாருமே வெளியே வந்ததா சரித்திரமே இல்லை. வரலாற்றிலே அந்த ஒரே ஒரு நண்பனை தூக்கிட்டு வந்து உயிரோட வெளியே கொண்டு வந்ததுதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமா பார்க்கப்படுது. நான் சொல்றதை வச்சு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன சம்பவம் அப்படின்னு. செத்து பொழைச்சு உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பொதுமக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட காலில் தொட்டு கும்பிட்டுருக்காங்க. நான் இவ்வளவு நேரமும் சொல்லிட்டு இருந்தது மஞ்சுமல் பாய்ஸ், அதாவது கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் மஞ்சுமல். அந்த மஞ்சுமல் அப்படின்ற கிராமத்துல இருந்து 11 பசங்க டூருக்கு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு வந்தவங்க குணா குகையை பார்க்கணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம குகைக்குள்ள இறங்கி போயிருக்காங்க. போன இடத்துல அங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு புளியை தாண்டி எல்லாருமே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பந்தான் ஒரு நண்பன் கால் தவறி உள்ள விழுறான். அதுக்கப்புறமா தான் இவ்வளவு நடந்து முடிக்குது. இந்த ஒரு விஷயத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு படமா தயாரிக்கிறாங்க மஞ்சுமல் பாய்ஸ். பயங்கரமா ஹிட் அடிக்குது. எல்லாருமே அவங்கள போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒரு நண்பர்கள் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா அந்த ஒரு படத்தை மாத்திருக்காங்க. இந்தியா லெவலையும் சரி, வேர்ல்டு லெவலையும் சரி பயங்கரமா ரீச் ஆன அந்த படம் கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்களும் நண்பர்களோட ஒரு புது இடத்துக்கு சுற்றுலா போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற நீர்நிலைகளா இருக்கட்டும், பயங்கரமான பெரிய பெரிய மலை குன்றுகளா இருக்கட்டும், அங்க போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். புது இடத்துல நாம தெரியாம எந்த இடத்துலயும் கால் வைக்கக்கூடாது. எப்போதுமே நண்பர்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பா சேஃபா தான் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அந்த படம் எடுத்து 2 வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் பயங்கரமா இப்பவும் பேசப்பட்டு இருக்கு. இது குணா குகையில இருக்கிற அந்த மிகப்பெரிய பள்ளத்துல 1955 ஒருத்தர் விழுந்ததா சொல்லப்படுது. செண்பகம் நாடார் அப்படின்றது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெய்லியுமே அங்க போய் அந்த குழிக்குள்ள ஒரு கல்லை போட்டு எவ்வளவு சவுண்டு கேட்குது, எவ்வளவு ஆழத்துல இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் போய் அப்படி பண்ணும்போது அவர் கால் தவறி உள்ள விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா நியூஸ் வீட்டுக்கு தெரிய வர எல்லாருமே அங்க போய் காப்பாற்ற பாக்குறாங்க. யாருமே உள்ள இறங்க ரெடியா இல்லை. ஆனா அங்க இருந்த கிராமத்துல இருந்த ஒருத்தர் தைரியமா உள்ள இறங்கி எடுக்க போயிருக்காரு. ஆனா ஆல்ரெடி உள்ள விழுந்த அந்த செண்பகம் நாடார் இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் அந்த பாடியை கைப்பற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த விஷயம் வரலாற்று ரெக்கார்ட்ல பதிவு பண்ணாதப்படாத ஒரு செய்தியா இருக்குது. இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் சொல்றதை கேட்டுதான் இந்த விஷயங்களையுமே பெருசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆந்திராவை சேர்ந்த ஒரு மந்திரியோட பையன் உள்ள விழுந்து இறந்துட்டு தான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. ஏன்னா வரலாறுல அப்படி ஒரு செய்தி பதிவு பண்ணப்படல. இருந்தாலும் அங்க இருக்க மக்களால பெரும்பாலும் பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள புது கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேணும் அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி என்னால வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.